தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா இது உயிரின் திருநாளா என்னை தேடி தரும் நாளா இனி சிகரம் தொடுவேனே என்னை வானில் நடுவேனே மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா வெயில் சாயும் சாயங்காலமே என்னை சாய்த்த பேரலையே உன்னை பார்த்த காதல் நேரமாய் கடிகாரமோடலையே காதல் காலம் காதல் காலம் ஆயுள் நீளம் போதும் போதலையே நீயும் நானும் சேர்ந்து பார்த்த பூக்கள் போதையிலே கவிதை போல் கொஞ்சம் உளறினேன் தமிழும் தூங்கலையே மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா என்னை தேடி போன சாலையில் நிழலான பூமரமே கரை சேர்க்க வாய்த்த காதல் நீ சரியான பாய்மரமே காதலானே காதலான தேதி தாளை வீச தோணலையே ஏனியாக நீயுமாக வானம் போதலையே வெளிச்சமாய் என்னை திறக்கிறாய் இணைக்க தோணலையே மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா இது உயிரின் திருநாளா என்னை தேடி தரும் நாளா இனி சிகரம் தொடுவேனே என்னை வானில் நடுவேனே மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் தேவதை நீயா பாதி நிழலை காணவில்லை கூட்டி போனது நீயா காலேஜ் படிக்கும்போது இருந்த கடை மாதிரி இல்லடா எப்படி டெவலப் பண்ணிட்டான் பாரு சரியான ஆள் தான் ஏய் சேடா என்ன சேட்டா சௌக்கியமா நல்லா இருக்கு மதன் எப்படியா இல்லாம இருப்ப இந்த ஊருக்குள்ள வரும்போது ஒத்த கடை போட்டிருந்தேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தர்லயும் ஒரு கடை போட்டிருக்க இருந்தாலும் ஏன் பிச்சைக்கார மாதிரியே அலைகிற அடுத்த கடை எங்க நிலவுலையா போட்டா போச்சு நீ போட்டாலும் போடுவேன் எந்த மதன் காலேஜ் முடிச்சிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துட்டல இல்ல நாயரே ஃபுல்லா டைட்டா போயிட்டாரா ஆமா மதன் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது இங்கிலீஷ் சினிமால டைரக்டரேட் உண்டோ இப்ப ஏதாவது சான்ஸ் கிடைச்சாச்சா பேசிட்டு இருக்கேன் சீக்கிரம் ஏய் நீ எதுக்கு அப்படி ஓடிற
ஒண்ணு இல்லடா, நீங்களா வந்திருக்கா சொன்னாங்க, அதான் வேகமா ஓடி வந்தேன். ஏண்டா ஓசிடி குடிக்க 9 கிலோமீட்டர் ஓடி வந்தியா? ஏய், டீ வாங்கி குடுக்குறோங்கிற கொழுப்புல பேசாத, முதல்ல டீயை சொல்லு. டீ வாயில சொல்லடா, அங்க சொல்றா. குண்டு தம்பிக்கு ஒரு தண்ட டீ, டம் டீ. டீ எடு. அடி. ஏய் என்னடா சரக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அது பரவாயில்ல. டேய் மாப்ள, எனக்கு டைம் ஆயிடுச்சு. முதல்ல அந்த டீக்கு காசு கொடுத்து ஒழுங்கா மறந்துடாதடா. டேய் மாப்ள என்னடா டேய்? எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். டேய், எங்கடா இவங்க அவசரமா விடுறாங்க? அடிச்ச டீ கலக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாயரா கொக்கா. சரி நாயரே, டீ எவ்வளோ ஆச்சு? 850 ரூபா மதனே. 850. இப்ப சாப்பிட்டது 50 ரூபாய். எங்களுக்கு காலேஜ் படிக்கும் போது பழைய பாக்கி 800 ரூபாய் இல்ல. என்ன நாயர், இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் சொல்லியிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டோம். ஃபாதர் கிட்டேருந்து வட்டியை வசூல் பண்ணாமல் விடுறதில்ல. நான் வரேன்னு தெரிஞ்சாலும் இங்கே போய் பதுங்கிடுவாரு. நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் அப்பா கிட்ட வேண்டாம், என் பிள்ளைகிட்ட தான் கொடுப்பாரு போகுது. ஃபாதர் கொஞ்சம் கூட பாதர் பண்ணடா, அடுத்த மாசம் தரேன்ட்டாரு. என்ன ஒண்ணுடா? 20 வயசுல ஒண்ணு இருக்கு, 30 வயசுல 3 இருக்கு, இன்னைக்கோ நாளைக்கோன்னு ஒண்ணு இருக்கு. எது பேசாம வெள்ள குட்டியா? இது வர சொல்ல இவ்வளோடா. டேய் இருங்கடா. டேய் 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 சொல்லிட்டு போடா. டேய் எங்கடா போறாவா? இவன் தானே? தெரியல. அன்னைக்கு உங்களை சிவன் கோயில்ல பார்த்தேன். இன்னைக்கு இங்க உங்களை நீங்க ஹிந்துவா கிறிஸ்டினா? நான் என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன? சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஹிந்துவா இருந்தா சர்ச்சுக்கு வரக்கூடாதா, இல்ல கிறிஸ்டியனா இருந்தா கோவிலுக்கு போக கூடாதா? உங்க வேற என்ன அதை பார்த்துட்டு வாங்கண்ணே. தம்பி ஃபுல் டாக் டைம் ஆஃபர் என்ன இருக்கு? 250 போட்டா 245ண்ணே, 300 போட்டா ஃபுல் டாக் டைம்ண்ணே. நான் பாஸ் சாவிக்குமா? என்ன ஆஃபர் சொன்னா? 250 போட்டா 245ண்ணே, 300 போட்டா ஃபுல் டாக் டைம்ண்ணே. சரி ஓகே, எனக்கு 300 டாப் அப் போட்டுறேன். சரிண்ணே. ம். அண்ணே நம்பர் எத்தனை வாட்டி ரீசார்ஜ் பண்ற? நம்பர் நோட் பண்ணி வைக்க மாதிரியா? இல்லைண்ணே 801 8015 688 988. சரிண்ணே. டேய் மாப்ள, ஒரு குட் நியூஸ். என்னடா? என்னடா ஊரை விட்டு போறியா? டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா. வர்ற 22ஆம் தேதி எனக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். ஏய் சூப்பர்ண்ணா. என்னது உனக்கு கல்யாணமா? என்ன சாக்கார் இப்படி? எனக்கு ஆகலையே. இப்படிலாம் சாக்கானா உனக்கு ஆகவே ஆகாது. குடும்பத்துல 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் வச்சிருக்கேன். அதானே பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டா வருவாங்கடா, ஆனா நமக்கு தான் வசதி இல்லையே. சரி கண்டிப்பா 2000 பேர் வருவாங்க. வட்டிப்பட மாப்ள. அப்போட நான் பார்த்து என்னடா சரபத்தை கொடுத்து சமாளிச்சிடலாங்கிறியா? வெயிட் அண்ட் சீ. சரபத்தே தான்டா. டேய் எப்படா சமாளிக்க போறா? அண்டால கலக்கி வச்சு கலக்கி வச்சு போறோம். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய சத்திரம் பொருட்காட்சி மாதிரி இல்ல இருக்குது. இந்த நேரத்துல வந்து பாரு. ஏன் மச்சான்? என்ன மச்சான் நீங்க? உங்களை காலையில வர சொன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து நிக்கிறீங்க. சரி வாங்க 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 வாங்க. டேய் இந்த அளவுக்கு தடபடலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேடா. இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லவே இல்ல பாத்தியா எனக்கு? சொல்லிருந்தா? நான் ஒரு கடையை போட்டு அமௌண்ட் அள்ளி இருப்பேன். ஏய் இல்லடா, கடல் கண்ணியும் ராட்னமும் மட்டும்தான் இல்ல, மத்தபடி அரசு பொருட்காட்சி மாதிரியே இருக்குடா. ஏய் அப்புறம் அந்த பெரிய அப்பளத்தை விட்டுட்டியே. நீ அதை திங்கறதுலயே ஏறிடா வீட. நீங்க எல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். லக்கி ஃபெலோஸ், லக்கி ஃபெலோஸ். கவலையே படாதீங்க. நாளை மத்த நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஏற்பாடாச்சுன்னா என் மாப்பிள்ளை ஊரெல்லாம் ஸ்பான்சர் வாங்கி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடுவாரு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன?
என் மாப்பிள்ளையோட சாந்தி முகூர்த்தத்தையும் அவன் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கிறான். என்ன? அங்கிள் மெத்த எல்லாம் ஸ்பான்சர் வாங்கி பண்றான்பா. இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போல தோணுமே. என்னாச்சு? வெக்கா எழுத்துக்குச்சோன்னு நினைச்சேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளைக்கு மாமனார், பொண்ணுக்கு அப்பா, என் பொண்ணுக்கு கல்யாணம். பந்தி போட்டாச்சு தெரியுமா? எப்போ? அநேகமா அறிவுக்கு மாமனார் குடும்பம் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. போதும். என்ன பார்க்க தான் சுத்தி சுத்தி வராலோ. இல்ல என்ன பார்க்க தான் வந்தேன்னு சொன்னா விட்டுற போறியா? கிளம்பு. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வேலையை பாருங்க. ஓகே. ஏய், முன்னாடி வராருன்னு பாரு. முன்னாடி வரா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.